ஸோ ஹாய் காய்ஸ், இன்னைக்கு டேட் வந்து பாருங்கள் 10th மே. நிஃப்டி ஒன் டே டைம் ஃப்ரேம் சார்ட் வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஒன் டே டைம் ஃப்ரேமில் மார்க்கெட் 10th மே படி என்ன நிலவரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் 26,307 இருக்குது. எப்போல்லாம் மார்க்கெட் அங்கே போதோ அங்கேருந்து செல் ஆகுது. அதே மாதிரி இதுதான் லிக்விடிட்டி ஜோன் பிளேஸு. ஸோ இந்த லிக்விடிட்டி ஜோன் பிளேஸ்க்குள்ளே மார்க்கெட் வரும்போதெல்லாம் ஒரு ரேஞ்ச் மூமெண்ட் கொடுக்குது. அதே மாதிரி இந்த லிக்விடிட்டி இந்த லிக்விடிட்டி ஜோனுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துலையுமே ஒரு ஸ்ட்ராங்கான ரெசிஸ்டன்ஸ் சீலிங் மாதிரி ஆக்ட் ஆகுது. இங்கே வரும்போதெல்லாம் செல் ஆகிட்டு இருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். ஸோ ஒன்ஸ் இதை உடச்சி உள்ளே போச்சுன்னா இதுக்குள்ளே ரேஞ்ச் பவுண்ட் ஆகுது. அதை உடச்சி மேலே போச்சுன்னா மேலே இருக்க சீலிங் வரைக்கும் போகுது. கீழே ஸ்ட்ராங்கான சப்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த 21,934 இந்த இடத்துக்கு வரும்போதெல்லாம் மார்க்கெட் வந்து பை பண்ணுறாங்க. ஸோ ஓவரால் நிஃப்டியோட வியூ இப்படி தான் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட்டாக என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்றத வேற ஒரு டைம் ஃப்ரேமில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம். நம்ம வீக்லி டைம் ஃப்ரேம்க்கு நிஃப்டி 50 சார்ட்டை மாற்றியாச்சு. ஸோ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா கரெக்டான எட்ஜில் நிற்குது மார்க்கெட்டு. அதாவது எப்போல்லாம் இந்த ரெட் லைனை மார்க்கெட் தொடும்போது செல் ஆயிருக்கு, அதே மாதிரி இந்த ரெட் லைன் எப்போல்லாம் தொடும்போது மார்க்கெட் பையாக இருந்திருக்கு. ஸோ இப்போ கரெக்டான எட்ஜில் இருக்குது மார்க்கெட். இந்த ரெட் லைனுக்கு மேலே உடைக்க போதா இல்லை இந்த ரெட் லைனுக்கு கீழே உடைக்க போதான்றதை அப்கமிங் வீக்கில் தான் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் ட்ரேடை நீங்கள் அக்கார்டிங்காக பிளான் பண்ண முடியும். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம் மார்க்கெட் எப்படி உடையுதுன்னு சொல்லிட்டு. ஸோ இதை பற்றிலாம் டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அண்டில் தென் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் கைஸ். தேங்க்யூ.